ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியாச்சு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ இன்றைக்கி சாயங்காலம் தான் நம்ம போட்டிருந்தோம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இது கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கேன்னு செக் பண்ணிக்க. படிக்கலன்னா ஒரு வாட்டி படிச்சிரு. ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் சொல்ல போகிறேன். 1 மார்க் வந்து புக் பேக்கில் படிச்சிங்கன்னா ஒரு 10 கரெக்டாகிடலாம். இலக்கண தேர்ச்சிக்குள்ள சேர்த்து படிச்சிங்கன்னா ஒரு 11 வரைக்கும் கரெக்டாகலாம். புக்கினும் சேர்த்து நூல்வெளி நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 14 எடுக்க முடியும். ஸோ இல்லைன்னா நீங்கள் புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இலக்கண தேர்ச்சிக்கொள்ளும் புக் பேக் 1 மார்க்கும் படிச்சிங்கனாலே 10லேருந்து 11 எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து பயப்பட வேண்டாம். இது வந்து நாளையிலோடது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் குருவினா, அதுக்கப்புறம் உரைநடை குருவினால முதல் 2 இயல் ப்ளஸ் திருக்குறள் ஓட 2 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா குருவினா படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த செய்யுளில் வந்து 3 கொஸ்டின் எழுதிடலாம். அண்ட் ஆல்சோ உரைநடையிலையும் ஃபஸ்ட்டு 2 இயலோட குருவினா நான் கொடுத்துருக்க குருவினா இல்லை நான் கொடுத்துருக்க 3 இயல்லையும் ஒன்றுமே இல்லை, ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை படிச்சிங்கன்னா இது எழுதிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம். மயங்கொழி சொற்கள் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவை தயவுசெய்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சொல்லை பிரித்து சேர்த்து எழுதும் கண்டிப்பாக கேட்பாங்க. பகுப்பதொரு பிளக்கணும் நம்ம சொன்ன வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதியை நம்ம சொன்ன வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இலக்கண குறிப்பு கேட்டால் ஒன்றுமே இல்லை, 2வது இயலும் 3வது இயலில் இருக்கிற இலக்கண குறிப்புகள் அந்த புக்கில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க, கேட்கலாம். வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுக. இது வந்து நம்ம பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம். தமிழாக்கம் தருக உங்களுக்கு 3 இயலுமே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் கூட அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ஓமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும். இது வந்து இலக்கண தேர்ச்சிக்குள் கொஸ்டின் ஆன்சர். ஸோ அடுத்தது இங்கே சிறுவினாவை கவனிங்க. இது வந்து செயல் சிறுவினா. இங்கே ரெண்டே ஒரு மாற்றம் பாருங்கள். இடம் சுட்டி பொருள்களுக்கு ஒன்றே தான் நமக்கு இருக்குது. அதில் ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இயல் 2ல் இருக்கக்கூடிய 2வது கேள்வி. அது நல்லா படிச்சிருங்க. 3வது கேள்வி. இவ்வாயின் எம்மெல்லாம் செவ்வியதில் துண்ணில் தலைப்பதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நீங்கள் படிச்சிருங்க. 2வது இயல்ல 3வது கேள்வி. அதுக்கப்புறம் வந்து சூ வெள்ளுவரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 1ல் ஃபஸ்ட்டு கேள்வி. அதுக்கப்புறம் மொழி முதல் இறுதி எழுத்து ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 5வது கேள்வி முதல் இயல்ல. விரும்பியது அடைவது எப்படி திருக்குறளில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே ஓரளவுக்கு எழுதினான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவடி சிந்தின் அடையாளம், அதாவது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்தி. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன கொஸ்டின் வந்தாலுமே அந்த 2 எழுதலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த உரைநடை. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறை சாதியமா. இந்த கேள்வி கேட்காம கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தவிர்த்து வேற என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா கவிதையின் ஒரு படைப்பு செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இயல் 1ல் 2வது கேள்வி படிச்சுக்கோங்க. எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 1ல் அது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இயல் 3ல் பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேள்வி இயல் 3ல் அது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா 2 எழுதிடலாம். அதுக்கப்புறம் 4 மார்க்கு வேற்றுமை அணி, பிரிது மொழிதல் அணி, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அணி படிச்சனாலே ஒரு அணி எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணியை சேர்த்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அணியை பொறுத்த வரைக்கும் அணி விளக்கம், எடுத்துக்காட்டு, அணி சான்று, அணி விளக்கம், அணி பொருத்தம், இந்த மாதிரி 4 விஷயங்களும் எழுதினா தான் 4 மார்க் கொடுப்பாங்க. நயம் பாராடுதல 3 நயம் எழுதணும். எதுகை, மோனை, ஏதாவது இயல்பு, முரண், ஏதாவது ஒரு 3 நயம். அப்புறம் முன்னுரை வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரை தேவையில்லை, மையக்கருத்து எழுதிட்டு முடிவுரையும் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் 4 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பழமொழி நமக்கு கேட்க வாய்ப்பு கம்மி தான். அதுக்கு பதில் தமிழாக்கம் தருக நாளைக்கு கேட்டுவாங்க. 3 இயல்லையுமே இருக்குது. 3 இயலுக்குமே பாருங்கள் +1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து பயப்படாது. திருக்குறளில் ஒரு நெடுவினா கண்டிப்பாக வந்துடும். ஸோ என்ன நெடுவினா அப்படின்னு பார்க்கும்போது அடக்கமுடைமையும், அதுக்கப்புறம் கோடையில் வள்ளுவம் சிறந்த வள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும், நிலையாமை அவை ஆர்த்தலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளோட 3 நெடுவினாவும் படிச்சிங்கன்னா ஒரு நெடுவினா எழுதிடலாம். அதுக்கப்புறம் துணைப்பாடம் யானை டாக்டரும் சிம்போனி தமிழர் மட்டும் படிச்சிங்கன்னா 1 எழுதிடலாம். இதில் வேற பாரதிய இதழாளர்லாம் கிடையாது நமக்கு. யானை டாக்டர், அதுக்கப்புறம் சிம்போனி தமிழர் மட்டும் 2மே நல்லா பார்த்துக்கோங்க. வாடிவாசல் தெரியும்னா வாடிவாசல் பார்த்துக்கோங்க. ஆனால் எதோ 2 போதும், சரிங்களா. 3 இயலுமே படிக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த 45வது கேள்வியில் இந்த கேள்வி கன்ஃபார்ம் கேட்பாங்க. பேச்சு மொழி, எழுத்து மொழி, இந்த கேள்வி கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. முதல் இயலும் முதல் கேள்வி. அதை விட்டால் சுற்றுச்சூழலை மேடை உரைன்னு சொல்லிட்டு 2வது இயலில் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ ரொம்ப படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போவாங்க, கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் குறுந்தொகை பாடல் கண்டிப்பாக கேட்குறாங்க. யுகத்தின் பாடல் 2 பாடல் தான் இருக்குது. 2 பாடலுமே ஈஸி தான். 2 பாடலுமே படிச்சிருங்க. குறள் வந்து பார்த்தீங்கன்னா 10 குறள் இருக்குது. 10 குறளுமே படித்தாதான் நமக்கு எழுத முடியும். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. நான் என்னென்ன வரும்னு இதில்
வீடியோலேயே சொல்லிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக பார்க்கணும், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.